இருசக்கர வண்டியின் மீது என்னுடைய கார் மோதியது அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் அவர் இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு எங்கள்கிட்ட சத்தம் போட்டதுக்கு ஆதாரம் இருக்குது. முன்னால் யாருமே இல்லை, எந்த டிராஃபிக்குமே இல்லை. நினச்சிருந்தா சரன்னு வேகமாக போயிருக்கலாம். அல்லது இடது பக்கத்தில் நிறைய இடம் இருந்துச்சு, இடது பக்கத்தில் ஒரு ஒதுங்கி போயிருக்கலாம். அல்லது வண்டியை பார்த்த பிறகு ஒரு கட்சி கொடி யாரோ வராங்க, சரி அவங்க போட்டோம் அப்படின்னு அவர் தள்ளி நின்றுருக்கலாம். ஆனால் காருக்கு முன்னால் வண்டியை நிறுத்திட்டு வண்டி மோதாத போதே, ஏன்னா வண்டிக்குள்ளே இருந்து எங்களுக்கு தெரியும் வண்டி மோதிச்சா இல்லையான்னு. வண்டி மோதுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது ஸ்பீட் பிரேக் இருக்குது, அந்த இடத்துல ஒரு 4-5 ஸ்பீட் பிரேக் இருக்குது. நாங்களும் அப்போ தான் நிகழ்ச்சி முடித்து 2 நிமிஷம் தான் ஆகுது, உடனே ஸ்பீடு இருக்கிறதுக்கான தேவை அங்கே இல்லை. அப்போது வண்டியே மோதவில்லை என்கிற போது அண்ணாமலை எந்த புலனாய்வு அறிக்கையை பெற்றார்? வண்டி பைக்கில் மோதிச்சுன்னு சொல்கிறதுக்கு யார் அவருக்கு உறுதிப்படுத்தியது? அவர் ஏன் முந்திக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள்லேருந்து குண்டர்கள்ங்கிறாரு, ரவுடிகள்ங்கிறாரு? அந்த வீடியோவை வெளியிட்டவர்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. எனவே முன்னால் ஒரு ஆளை செட் பண்ணி வச்சு இந்த வீடியோவை எடுத்திருக்கிறாங்க. அந்த வீடியோ உடனடியாக அண்ணாமலைக்கு போயிருக்கு, அல்லது அந்த வீடியோ உடனடியாக ஒரு தனியார் தொலைக்காட்சி போயிருக்கு. சம்பவம் நடந்தது 2:34. ஆனால் அந்த வீடியோ அந்த தனியார் தொலைக்காட்சியில் 2:39க்கு அப்லோட் பண்ணுறாங்க. 5 நிமிஷத்தில் அந்த தனியார் தொலைக்காட்சிக்கு வீடியோ எப்படி கிடைச்சிது? அவர் அங்கே நின்று எடுத்தாரா, அல்லது அவருக்கு வேறு யாராவது கொடுத்தாங்களா? உடனடியாக அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி அந்த செய்தி தெரியுது? அவர் அடுத்த 1 மணி நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் குண்டர்கள், அவங்கள கைது பண்ணணும், திருமாவளவனும் அதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு அப்படின்னு அவர் கண்டிக்கிறாரு. அதனால் நாங்கள் விசாரித்து வரலாம், பொலிட்டிக்கலாக எங்களுக்குள்ளே கனெக்டடு அந்த லிங்கில் விசாரித்து வரலாம். இதுக்கு பின்னால் பிஜேபி இருக்குது. இது மாதிரி நான் ஆர்ப்பாட்டத்துக்கு வரேங்க தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற அட்வொகேட்ஸ்கிட்ட சொல்லி அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இது திட்டமிட்ட ஒன்று. அப்பாவியா யாராவது ஸ்கூட்டரை உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க, கூட்டமாக 100 பேர் அண்ணன் திருமாவளவனோடு போவாங்க. ஒரு தலைவர்னா அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும், கீழே இறங்கி தடுத்திருக்கணும், என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். இது முழுமையாக ஒரு 2-2.5 நிமிஷம் நடக்குது. இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார், அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போடுறாங்க. தனியார் தொலைக்காட்சியில் போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போடுறேன். உடனே திருமாவளவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அண்ணாமலை தான் பின்னாடி அதை செஞ்சிருக்கிறார். இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலைங்க. இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாபக்கேடு.